Hi students, இந்த வீடியோல நாம CBSE class 9 scienceல chapter 6 tissues lessonல NCERT exemplar MCQ தான் பார்க்க போறோம். சோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். First MCQ பாருங்க, which of the following tissues has dead cell? சோ இதுல எதுல வந்து dead cell இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ sclerenchyma இதல தான் வந்து பாத்தீங்கன்னா dead cells இருக்கும். parenchyma, collenchyma, epithelial tissue இதல தான் வந்து பாத்தீங்கன்னா dead cells இருக்காது. ஓகேங்களா? சோ sclerenchymaல தான் dead cells இருக்கும். Find out the incorrect sentence. சோ கொடுத்திருக்கிறதுல incorrect sentence எது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ parenchyma tissues have intercellular spaces. ஆக்சுவலா parenchyma செல்ஸ்க்கு நடுவுல வந்து டிஷ்யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்காது. இது வந்து incorrect statement. ஓகேங்களா? parenchyma tissues have no intercellular spaces. நாம இத படிக்கும்போதே கிளியரா படிச்சிருக்கோம். collenchymatous tissues are irregularly thickened at corners. True இது. apical and intercalary merismatums are permanent tissues. Correct இது. merismatic tissues in its early stage lack vacuoles. Correct. vacuoles வந்து பாத்தீங்கன்னா early stageல இருக்காது. அந்த plant வளர தான் வந்து அந்த merismatic tissues வந்து இருக்கும். ஓகேங்களா? girth of a stem increases due to. so girth வந்து பாத்தீங்கன்னா எதனால increase ஆகுது அப்படினா lateral movement. ஓகேங்களா? lateral growth, lateral meristem தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர். fourth question பாருங்க, which cell does not have perforated cell wall? so இதல வந்து பாத்தீங்கன்னா perforated cell walls இல்ல அப்படினு கேட்டிருக்காங்க. so இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ட்ரக்கீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா perforated cell walls வந்து இருக்காது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம டீடைலா படிச்சிருக்கோம். சோ அந்த லெசன் வீடியோ உங்களுக்கு இது புரியல அப்படினா நீங்க அந்த லெசன் வீடியோ பார்த்துட்டு இங்க வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? intestine absorb the digested food material. which type of epithelial tissue is responsible for this? so அந்த intestine அது சிறுகுடல்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து digested food வந்து absorb ஆகிறதுக்கு என்ன cells வந்து இதுவா இருக்கு அப்படினா columnar epithelium. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலமா அந்த இது இருக்கும், அந்த cells உடைய ஸ்ட்ரக்சர் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் படிக்கல, கரெக்டான ஆப்ஷன் மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கரெக்டான ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், a person met with an accident in which 2 long bones of hand were dislocated. which among the following may be possible reason? tendon break of skeletal muscle, ligament break, areolar tissue break. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போன்ஸ் வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த லிகமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகும். ஸோ அதனால தான் வந்து போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்லோகேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் டெண்டான்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் மசூல். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஆகிற அந்த டிஸ்லோகேஷனுக்குலாம் அது வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. செவன்த் இது பாருங்கள், while doing work and running you move your organs like hands, legs. which among the following is correct? smooth muscles contract, pull the ligament to move the bones. smooth muscles contract and pull the tendons to move the bones. skeletal muscle contract and pull the ligaments to move the bones. skeletal muscle contract and pull the tendon to move the bones. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். skeletal muscles தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகி டெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஓகேங்களா? which muscles act involuntarily? so involuntarily ஆக்ட் ஆகிற மசில் வந்து எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் ஸ்ட்ரெய்ட்டட் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ், கார்டியக் மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸோ இதில் இன்வாலண்டியராக ஆக்ட் ஆகிற மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியக் மசில்ஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் இன் பிளான்ஸ் ஆர்.
ஸோ பிளான்ஸில் இருக்கிற மெரித்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கலைஸ்ட் அண்ட் பர்மனண்ட்னு சொல்ல முடியாது, நாட் லிமிட்டட் டு சர்டைன் ரீஜியன், இல்லை எல்லா இடத்துலையுமே அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் இருக்குது. லோக்கலைஸ்டு அண்ட் டிவைடிங் செல்ஸ், ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து டிவைட் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னா பிளான்ட்டோடைய க்ரோத் நடக்குது. ஓகேங்களா. 10th கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மிஸ்? எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அட்வர்ஸ் கண்டிஷன். கரெக்ட். எபிடெர்மிஸ்ன்றது டிஷ்யூடைய அவுட்டர் பார்ட்டில் இருக்கிறது அந்த எபிடெர்மிஸ்ன்றது. கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். கரெக்டு. ஏன்னா வந்து அந்த வெளியிலேருந்து பாதுகாக்கிறதும் அதோடைய ஒர்க்கு தான். கேசியஸ் எக்ஸ்சேஞ்சும் ஒர்க்கு தான். டிரான்ஸ்பிரேஷன்றதும் அதோடைய ஒர்க் தான். கண்டக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃப்ளோயம் சைலம் அப்படின்ட்டு இருக்குது. ஃபுட் கண்டக்ஷன் அண்ட் வாட்டர் கண்டக்ஷன், அது வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ் வராது. கண்டக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு சைலம். 11th ப்ராப்ளம் பாருங்கள். செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். blood has matrix containing protein, salt, hormones. கரெக்ட். இது 2 bones are connected with ligament. கரெக்டு. tendons are non-fibrous tissue and fragile. இது வந்து tendons are fibrous tissue, ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து non-fibrous-ன்றது தப்பு. ஓகேங்களா. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். cartilage is a form of connective tissue. கரெக்ட். கனெக்டிவ் டிஷ்யூவோட இதுதான் வந்து cartilage. cartilage is not found in. cartilage வந்து எங்கே இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ cartilage வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்காது. நோஸ், இயர், லார்னிக்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டிலேஜ் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூஸ்லாம் நம்ம எங்கெங்கே இருக்குது, அவருடைய ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாக படித்தாச்சு. ஓகேங்களா. ஃபேட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஹியூமன் பாடி ஆஸ். ஸோ ஃபேட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஹியூமன் பாடியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூவாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க, ஃபேட்ஸ்லாம் ஹியூமன் பாடியில் அடிப்போஸ் டிஷ்யூஸ் அதுவாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. போன்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ரிச் இன். ஸோ போன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குது, எந்த மெட்டீரியலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன்ஸ்னாலே சம்வாட் ரிலேட்டட் டு கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஓகேங்களா. போன்ஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸில் தான் அந்த போன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த போனில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸில் இருக்குது. கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆகிற அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து மசில்ஸில் தான் இருக்குது, கான்ட்ராக்டட் ப்ரோட்டீன்ஸ். வாலண்டரி மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். வாலண்டரி மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிம்ஸ். லிம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரி மசில்ஸ் இருக்குது. நர்வஸ் டிஷ்யூ இஸ் நாட் ஃபவுண்ட் இன். நர்வஸ் டிஷ்யூ வந்து எங்கே இல்லை, பிரெயினில் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் இருக்குது. டெண்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். nerve cells does not contain axon, nerve endings, tendons, dendrils. So tendons தான் கரெக்டான ஆன்சர். which of the following helps repair of tissue and fills up the space inside the organs? ஸோ எந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கன் செல்ஸ் ரிப்பேர் ஆகும்போது அந்த ஸ்பேஸில் ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏரியோலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னையும் மசில்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுது. த மசுலார் டிஷ்யூ விச் ஃபங்க்ஷன் த்ரூ அவுட் த லைஃப் கண்டினியூஸ்லி வித்தவுட் ஃபெட்டிக்யூ. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுற அந்த டிஷ்யூ எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். இதயத்தில் இருக்கிற அந்த மசில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மசில்ஸ். 21 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் கார்டிலிஜினியஸ் டிஷ்யூ ஆஃப் த பாடி. ஸோ அந்த கார்டிலிஜினஸ் டிஷ்யூவில் வந்து என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ரோசைட்ஸ் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். காண்ட்ரோசைட்ஸ் செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டிலிஜினியஸ் டிஷ்யூவில் இருக்குது. இந்த மாஸ்ட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியோலர் டிஷ்யூவில் இருக்கும். பீசோஃபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் இருக்கும். இந்த ஆஸ்டோசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன்ஸில் இருக்கும். இந்த காண்ட்ரோசைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டிலிஜினியஸில் இருக்கும். ஓகேங்களா. டெட் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் ஃப்ளோயம் இஸ்.
ஸோ ஃப்ளோயமில் எந்த பார்ட்டில் டெட் எலமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம படிச்சிருக்கோம். இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் ஃபைபர்ஸில் தான் வந்து டெட் எலமெண்ட் இருக்கும். 23rd பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் லாஸ் தயர் நியூக்ளியஸ் அட் மெச்சூரிட்டி. ஸோ இதில் எது வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது லாஸ் ஆகாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து காம்பேனியன் செல்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். In desert plants rate of water loss gets reduced in the presence of. ஸோ எதனால் வந்து அந்த டெசர்ட் பிளான்ஸில் இது வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற கியூட்டிக்கல் அப்படின்ற ஒரு பொருளால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லாஸ் குறையுது. 25th கொஷின் பாருங்கள். As long tree has several branches, the tissue that helps in the sideways conduction of water in the branches. ஸோ பிரான்ச்சஸில் வாட்டர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் சைலம் வெசல்ஸ் தான் வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 26th கொஷின் பாருங்கள். இஃப் த டிப் ஆஃப் எ சுகர் கேன் பிளான்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபீல்டு ஈவன் தென் இட் கீப்ஸ் ஆன் க்ரோயிங் இன் லென்த் இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப். ஸோ ஏன் வந்து அந்த பிளான்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கரும்பு வந்து வெட்டட்டாலும் நம்ம மறுபடியும் என்ன ஆகுது வளருது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம் அதில் இருக்கிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணுவிலேருந்து அது என்ன ஆகுது வளருது. நீங்கள் கரும்பு பார்த்தீங்கன்னா உடச்சிட்டிங்கன்னா கூட அந்த ஒரு கணுவில் நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னா அது சைடில் அந்த கணுவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வளரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ தான். ஓகேவா. இன்டர் கேலரி மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூவால் தான் அது வளருது. 27 பாருங்கள். A nail is inserted in the trunk of a tree at the height of 1 meter from the ground level. After 3 years the nail will. ஸோ 3 வருஷம் கழித்து அந்த நெயில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயில் இருக்கிற சைடில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் அது ட்ரீ வந்து நல்லா க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அதுக்கு மேலே க்ரோ ஆகாது. ஸோ ரிமைன்ஸ் அட் த சேம் பொசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஏன்னா அது வந்து ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரீயில் நீங்கள் அந்த ஆணி அடிச்சிங்க அப்படின்னா அது அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வந்து அது செல்ஸ் தான் வந்து என்ன ஆகுது க்ரோத் ஆகிட்டே போகுது. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் ஏபிக்கல் மெரிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனி பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வளர்ந்துக்கிட்டே போகும். அடிப்பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே தான் போகும். ஓகேங்களா. Parenchyma cells are relatively unspecified and thin-walled, thick-walled and specialized, lignified, none of this. So parenchyma tissues வந்து பார்த்திங்கன்னா thin wall இருக்கிற tissues. ஓகேங்களா. relatively unspecified and thin-walled. Flexibility in plants due to. ஸோ பிளான்ஸில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி எதனால் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா கோலன்கைமா தான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். கார்க் செல்ஸ் ஆர் மேட் இம்ப்ரிவியஸ் டு வாட்டர் அண்ட் கேஸஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் சுபரின். ஸோ அந்த கார்க் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் கேஸஸ் வந்து எது முன்னிலையில் இருக்குது அப்படின்னா அந்த சுபரின் அப்படின்ற ஒரு பொருள் மூலயமா தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். 31. Survival of plants terrestrial environment has been made possible by in the presence of. டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் பிளான்ஸ் வந்து எதனால் வந்து சர்வைவ் பண்ணுது. அது சர்வைவ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கண்டக்டிங் டிஷ்யூஸ் அதில் இருக்கிற அந்த சைலம் ஃப்ளோயம் கண்டக்டிங் டிஷ்யூவால் தான் வந்து பிளான்ட்டால் சர்வைவ் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டில் இருந்து என்ன பண்ணுது ரூட் மூலயமா வாட்டர் அதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. The nature of matrix differs according to the function of the tissue. Yes, correct இது. Fats are stored below the skin and between internal organs. அதுவும் கரெக்டு. Epithelial tissue have intercellular spaces between them. ஸோ epithelial tissueல வந்து பார்த்தீங்கன்னா intercellular spaces வந்து இருக்காது. ஓகேங்களா. அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். Cells of striated muscles and are multinucleate and unbranched. கரெக்டு தான் அது. ஸோ ஸ்ட்ரைட்டட் மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி நியூக்ளியஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்காது.
33rd பாருங்கள். த வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ ஜென்ரலி ப்ரெசன்ட் இன் ஜிம்னோஸ்பெர்மிஸ். ஸோ ஜிம்னோஸ்பெர்மில் இருக்கிற அந்த வாட்டர் கனெக்டிங் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த இதில் படிச்சிருக்கோம். சைலம் ஃப்ளோயம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து படிக்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த லெசன் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு டாப்பிக்குமே வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் புரியலை, இதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.